பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு முடிவு எப்படி இருக்க போகிறது, நான் எடுத்திருக்கிற இந்த அசைன்மெண்ட்டில் எப்படி நல்லா பண்ண போகிறேன், நான் எதிர்நோக்கிய எக்ஸாமில் எப்படி செய்ய போகிறேன், ரொம்ப பயமாக இருக்குது. யோவேல் 2:21 வசனத்தின் படி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வாருங்க, கவலைப்படாதீங்க. யோவேல் 2:21 சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தயவு செய்து பயத்தோடு நடுக்கத்தோடு எதையும் நீங்க மேற்கொள்ள வேண்டாம். தைரியமா கடந்து போங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க செய்ய வேண்டிய உங்களுடைய காரியத்தை மட்டும் நீங்க செய்யுங்க. படிக்க வேண்டியதை சின்சியரா படிங்க. நீங்க எதற்காக ஆயத்தமாகணுமோ ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை பர்ஃபெக்டா செய்யுங்க. மற்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நான் இந்த இருக்கிற ப்ரிப்பரேஷன் போதுமா, நான் செஞ்சிருக்கிற இந்த காரியம் போதுமா? சில பேர் தங்களுடைய காரியங்களை சொல்லுகிற பொழுது நானே எல்லாத்தையும் பண்ணணும். இல்லை, கர்த்தர் கிருபை தான் நம்மளை செய்ய வைக்கும். சில வேளைகள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியத்தை செய்யறோம்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் லகுவா நமக்கு அதுல ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு எந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப பயத்தை, ஒரு பாரமா இருக்கு பாஸ்டர், இருதயத்துல பெரிய பாரமா இருக்குது, என் பிள்ளை இந்த 10th நல்லா பண்ணிடுவாங்களா, 12th ஸ்டாண்டர்ட் நல்லா பண்ணிடுவாங்களா, என் பிள்ளை காலேஜ் நல்லா முடிச்சு வந்துடுவாங்களா, நல்லா முடிச்சு வருவாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு செய்வார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியமெல்லாம் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து, ஆண்டவரே எனக்கு பிள்ளையை கொடுத்தது நீங்க தான், அந்த பிள்ளை இது நாள் வரைக்கும் வளர்த்து கொடுத்தது நீங்க தான், இந்த நாள்லையும் நீங்க கூட இருந்து நடத்துவீங்க ஆண்டவரே. கர்ப்பத்திலிருந்து பாதுகாப்பாய் அற்புதமா பிள்ளையை பெற்றெடுக்க முடியா கிருபை கொடுத்தீங்களே, இவ்வளவு நாள் வளர்த்த கிருபை கொடுத்தீங்களே, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஜெயமாய் செய்வீங்கன்னு சொல்லுகிற பொழுது பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, இந்த வேலை இடத்துல நீங்க தான் என்னை கொண்டு வந்து வச்சீங்க, இந்த 5 வருஷம் இந்த இடத்துல வேலையை செய்யும்படி எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை நான் செய்யணும், அது ரொம்ப மனசுல தயக்கமா கலக்கமா இருக்குது, ஆனா இந்த நாள்ல இருந்து நான் சொல்ல போறேன், பயப்படாம உங்களுக்குள்ள களி கூர்ந்து இந்த 5 வருடம் நடத்தினவர் இந்த 6வது நடத்தல நடத்தி கொண்டு போவீங்க ஆண்டவரே. இதுவரை எனக்கு ஜெயத்தை கொடுத்தவர், இனியும் ஜெயத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே. எப்பொழுதும் சில சவால்கள் நம்ம சந்திக்கிற பொழுது, சில காரியங்களை சந்திக்கிற பொழுது அதனுடைய அளவு பெரிதா இருக்கலாம், அதை சேலஞ்ச் பெருசா இருக்கலாம். நீங்க நினைச்சுக்க கூடாது, ஐயோ இது நான் எப்படி செய்ய போறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா. நீங்க பயமே படாதீங்க. இன்னைக்கு எந்த காரியங்களும் பயப்படுத்த வேண்டாம், மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷன், உங்க டியூட்டி எதுவோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தின இடத்துல பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய காரியங்களை செய்யும்படியா தேவன் திட்டம் வைத்து விட்டார். நீங்க பயப்படாதபடி, ஐயோ இந்த எக்ஸாம் நான் எடுக்க மாட்டேன், இந்த முறை நான் எடுக்க மாட்டேன், அடுத்த முறை எடுத்து நல்லா பண்றேன், இல்ல, இந்த முறை எந்த எக்ஸாம் எடுக்கணுமோ தைரியமா போய் எடுங்க. உங்களால முடிஞ்ச உங்க பலத்துல நீங்க ப்ரிப்பேர் ஆகி போங்க. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் போகிறார், உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போறார். கோணனானவைகளை எல்லாம் உங்களுக்கு செவ்வையாக்குகிறார், எல்லா தடைகளை உடைத்து போறார். தயவு செய்து எனக்கு இந்த முறை வேண்டாம், இந்த முறை நான் எடுக்கலன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. மூவ் ஃபார்வர்ட். God is with you. He will do a mighty miracle for you. பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.